அன்பானவர்களே, இந்த அருமையான அந்த மனமகிழ்ச்சியான அந்த காலை வேளையிலே உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்முடைய வழிபாட்டு காரணமாக நாம் யாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையாய் நேசித்து வழிநடத்தி வருகின்ற அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த அருமையான அந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காக நாம் கண்டு செலுத்துகின்றோம். தினந்தோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருப்பதற்காக எங்களை பலப்படுத்தி வருகின்ற அன்பின் கிருபை கண்டு செலுத்துகின்றோம். ஆண்டவர் இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. நடத்துகின்ற அடியனின் அப்பாவின் கல்வியை பசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்த முடிய கேட்கின்றோம். ஆண்டவரே, அருமையான இந்த வழிபாட்டின் மூலமாக ஆண்டவரே, எங்கள் அனைவருக்கும் அப்பாவுடைய புதிய படைப்பாக எங்களை மாற்ற முடியாது கேட்கின்றோம். ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பரிசுத்த ஆவியானவர் நிறைய பொறுப்பட்டு வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் இருமக நேசு வழியை வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கண்களை
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பகுதி மார்க்கு 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 முதல் 44 வரை. மார்க்கு 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 முதல் 44 வரை. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டிற்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு நம்ம கண்டு சொத்துகின்றோம். உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக இருக்கின்றோம். பேசுகின்ற அனைத்து என் தேவன் வெளிப்படும்படியாக கேட்கின்றோம். என்னை தகுதிப்படுத்துவீராக. கேட்கின்ற ஒவ்வொரு உள்ளத்தோடு நான் பேசும்படியாக கேட்கின்றோம். இயேசு மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, இந்த அருமையான அந்த காலை வேளையிலே மீண்டும் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த அருமையான ஒரு புதிய ஓய்வு நாளுக்குள் நாம் பிரவேசிக்கும்படியாக, ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக, இந்த சமூக வலைதளத்தின் மூலமாக நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை போற்றி பாடும்படியாய், நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் ஆண்டவர் கொடுத்த பெரிய நன்மைக்கு நாம் ஆண்டவர் கண்டு செலுத்துவோம். கடந்த வாரம் முழுவதும் உண்மை கண்மணிப்பால் பாதுகாத்த ஆண்டவர் கடந்த புதிய வாரத்திலும் நம்மோடு கூட இருந்து நமக்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை. இந்த நாளிலும் கூட சிந்திக்கும்படியாய் திருச்சபை நம்ம கொடுத்த தலைப்பு பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள். பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த நாளிலும் கூட எவ்வாறு இன்றைய சூழலில் பெண்கள் இருக்கின்றார்கள், திருமறையிலே பெண்களுடைய நிலை எவ்வாறு இருந்தது, அந்த நிலையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு மாற்றினார் என்பதை இயேசுவின் அணுகுமுறையில் பெண்கள் என்ற பார்வையிலே இந்த காலையில் நான் பார்க்க ஆசைப்படுகின்றேன். தூயார்களை கொடுப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் அணுகுமுறையிலே பெண்கள், இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து எவ்வாறு பெண்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தினார் என்பதை இந்த காலையிலே சிந்திப்போம். இந்த சூழலை பார்க்கும் பொழுது பெண்களுடைய வளர்ச்சி என்பது அபரிதமான வளர்ச்சியாக இருக்கின்றது. கடந்த நாட்களிலே தொலைக்காட்சியாளர் பட்டிமன்றத்தை நான் பார்த்தேன். அதாவது இன்றைய விடுதலை என்பது பெண்களுக்கா ஆண்களுக்கா? எனவே ஒருவேளை நம்முடைய பார்வையை பார்க்கும் பொழுது இன்றைக்கு பெண்கள் அநேக விடுதலை பெற்றிருக்கின்றார்கள். அநேக மாற்றங்கள் பெண்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பெண்கள் நிறைய படிச்சிருக்கிறாங்க, நல்ல வேலையில் இருக்கிறாங்க. ஈவன் சொல்லப்போனால் அவங்க ஏரோப்ளைன் ஃப்ளைட் ஓட்டுறாங்க, பைலட்டாக இருக்கிறாங்க, நேவிகேட்டராக இருக்கிறாங்க, ஸ்பேஸுக்கு போகிறாங்க என்று சொல்லி பெண்களுடைய வளர்ச்சியை நாம் அபரிதமாக இன்றைக்கு நாம் பார்க்கலாம். ஒருவேளை நம்ம ஆட்டோ ஓட்டுவது முதற்கொண்டு ஃப்ளைட் ஓட்டுற வரைக்கும் பெண்களுடைய வளர்ச்சி என்பது அபரிதமான வளர்ச்சியாக நாம் பார்க்கலாம். அன்றைக்கு கல்வி மறுக்கப்பட்ட சூழலில் இன்றைக்கு கல்வி அனைத்து பெண்களுக்கும் கட்டாயமாக்கப்பட்டு கொடுக்கப்படுகின்றது. எனவே ஒரு பார்வை என்பது பெண்கள் என்பவர்கள் எல்லா அளவிலும் கவர்ந்து விட்டார்கள், பெண்கள் அவர்கள் எல்லா அளவிலும் உயர்ந்து விட்டார் என்ற பார்வை ஒரு புறம் இருக்கின்றது. ஆனால் இது ஒரு பார்வை தான். ஆனால் இன்றைய சமூகத்தை பார்க்கும் பொழுது ஒரு பார்வையிலே ஒரு பகுதியிலே பெண்கள் வளர்ந்தது போல் தோன்றினாலும், பெண்களுக்கு கல்வி அறிவு இருந்தது போல் தோன்றினாலும், ஆனால் மற்றொரு புறம் பெண்கள் மீதான அடக்குமுறை, பெண்கள் மீதான வன்முறை என்பது திட்டமிட்டு கட்டவிழ்க்கப்படுவதை நாம் ஒரு நாள் மறுக்க முடியாது. பார்த்தீங்கன்னா 3 மாத குழந்தையும் கூட இன்றைக்கு இருக்கின்ற வக்கர புத்தி படித்த ஆண்கள் விடுவதில்லை. 3 மாத குழந்தை, 3 வயது குழந்தை கொண்டு கற்பழிக்கப்படுகின்றார்கள். ஸோ செக்ஷுவலி அபியூஸ்டுக்கு இன்னைக்கு பெண்கள் தள்ளப்படுகின்றார்கள். அது குறிப்பாக குழந்தைகளை செக்ஷுவல் அபியூஸ் பண்ணுறாங்க. அபியூஸ் பண்ணி அவங்க கொலை செய்து விடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, பொள்ளாச்சி சமமாக இருந்தாலும் சரி, நாகர்கோவில் சமமாக இருந்தாலும் சரி, இதுபோல் அநேக சம்பவங்கள் பெண்களை கொடுமைப்படுத்தி, பெண்களை ஆபாசப்படுத்தி, பெண்களை ஒரு மாதிரி இந்த செக்ஷுவல் டார்ச்சர் கொடுத்து செக்ஷுவல் அபியூஸ் பண்ணி ஒரு கொடூரமான செயல் இன்றைக்கு சமூகத்தில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பெண்களுக்கு எதிரான வெர்பல் வயலண்ட் என்று சொல்லுகின்றமே, வெர்பல் வயலண்ட்டும் ஒரு வன்முறை தான். வாய்ச்சொல்லால் அவர்களை திட்டுவது, பிசிக்கல் வயலண்ட். இது மட்டுமல்ல, பணியிடங்களில் அவர்கள் பெண்கள் பணிக்கு வருகின்றார்கள், அவர்கள் வேலை செய்கின்றனர். ஆனால் பணியுடைய தலைமைத்துவத்தை பார்க்கும் பொழுது பெண்ணுடைய பங்களிப்பு என்பது 4 முதல் 5 விழுக்காடாக தான் நாம் பார்க்க முடியும்.
ஒரு பெண் வந்து படிக்கின்றால், படிப்பில் அதிகமான தேர்ச்சி பெறுகின்றால், நல்ல உயர்நிலைக்கு வராங்க. ஆனால் வந்து ஒரு தலைமைத்துவத்தினுடைய பங்கை நாம் பார்க்கும் பொழுது பெண்களுடைய பங்களிப்பது மிக மிக குறைவாக தான் பார்க்க முடியும். ஏன் நம்முடைய திருச்சபையில் எடுத்துக்கொண்டாலும் சரி, எத்தனையோ ஆயர்கள் இருக்கின்றாங்கன்னா ஒரு 10 விழுக்காடு ஆயர்கள் தான் பெண்கள் இருப்பார்கள். நம்முடைய பாஸ்டேட்ல பார்க்கலாம், கிட்டத்தட்ட 230 பாஸ்டேட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பாஸ்டேட்ஸ் எல்லாம் எத்தனை பெண்கள் செக்ரட்டரியா இருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் வந்து ஆஃபீஸ் பேரஸாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 விழுக்காடு குறைவாக தான் இருப்பார்கள். ஆனால் திருச்சபையில் எல்லா நிலையிலும் இருப்பது பெண்கள் தான். திருச்சபையில் அதிகம் பங்களிப்பு கொடுப்பதும் பெண்கள் தான். எனவே பங்களிப்பு அதிகமாக இருக்கின்றதால் பெண்கள் தீர்மானிக்கின்ற அந்த தீர்மானத்தை அந்த டிசைடிங் ஃபேக்டர்ல இருக்கிறது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை. அதே மாதிரி பேராய அளவில் பார்த்தாலும் சொல்லி எவ்வளவு பேராயர்கள் இருக்கிறாங்கன்னா பெண் பேராயர் என்பது ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கிறாங்க. எனவே இந்த சூழலிலே பார்த்தீங்கன்னா அந்த தலைமைத்துவம் என்பது பெண்களுக்கு மறுக்கப்படுகின்றது. எனவே பெண்கள் மாற்றத்தை, அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தாலும் தீர்மானம் எடுக்கின்ற அளவிலே பெண்களுடைய தலைமைத்துவம் இல்லாததுனால அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அவர்களால் மாற்ற முடியவில்லை. மற்றொரு வாழ்க்கையை மாற்ற முடியாத சூழல் தான் இன்றைய சூழலில் சமூகம் இருக்கின்றது, இன்றைய சூழலில் சமயம் இருக்கின்றது என ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். எனவே ஒருபுறம் பெண்களுடைய வளர்ச்சியை பற்றி பேசப்பட்டாலும் மற்றொரு புறம் பெண்கள் என்பவர்கள் இன்னும் வளர்ச்சிக்கு அடையாமல் இன்னும் அவங்க வந்து செக்ஷுவலாகவும் வெர்பலாகவும் டவுரி மற்றும் ரேப்பு, அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற கௌரவ கொலைகள், ஜாதி மறுப்பு திருமணம் செய்த பெண்கள் கொல்லப்படுகின்றார்கள், அவர்கள் விதவைகளாக்கப்படுகின்றார்கள் சொந்த பெற்றோர்களாலே. இப்படி வந்து அநேக பெண்கள் வந்து அநேக ஆண்களால் ஏமாற்றப்பட்டு கருவுறப்பட்டு தற்கொலை செய்து கொள்ளுகின்றார்கள். இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளை இன்று சந்தித்து வருகின்ற இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு பெண்கள் 2ஆம் நிலையாக தான் மதிக்கப்படுகின்றார்கள் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு இருக்கின்ற தொலைக்காட்சி தொடராக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சி வருகின்ற திரைப்படங்களாலும் சரி, பெண்களை வந்து ஒரு மாதிரி ஒரு கேவலப்படுத்துகின்ற ஒரு கமெண்ட், பெண்களை வந்து ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துகின்ற ஒரு கமெண்ட்டை தான் இன்னைக்கு எல்லா சூழலையும் நாம் பார்க்க முடியும். எனவே மாற்றத்தை விரும்பின பெண்கள் வாழ்க்கையிலே மாற்றம் முழுமையாக வந்துவிட்டதா என்று சொல்லி பார்ப்போம் என்றால் இல்லை. ஆனால் இயேசுவானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது பெண்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தினார். எனவே இயேசுவின் நம்முடைய அணுகுமுறையை நாம் பெண்கள் வாழ்க்கையில் நாம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக பெண்களை நாம் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு மக்களாக அவர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. எனவே இந்த 2வது பகுதியிலே இயேசுவின் அணுகுமுறையில் பெண்கள் என்பதை நாம் பார்ப்போம். எவ்வாறு இயேசு கிறிஸ்து பெண்களை அணுகினார், எவ்வாறு இயேசு கிறிஸ்து பெண்களை வந்து வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணினார், எவ்வாறு இயேசு கிறிஸ்து பெண்கள் மூலமாக மற்றவர்கள் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணினார் என்பதை மட்டும் இயேசுடைய 3 அணுகுமுறை நான் உங்களோடு கடந்து சொல்ல ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக பார்க்கும் பொழுது பெண்களை அடையாளப்படுத்திய இயேசு கிறிஸ்து. ஜீசஸுடைய ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்னன்னா, ஜீசஸ் ஐடென்டிஃபை விமன். பெண்களை ஆண்டவர் அடையாளப்படுத்தி அவர்களை முன்னிலைப்படுத்துகின்றார். பெண்கள் மாற்றத்தின் கருவிகளாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் சமூகத்தில் அடையாளப்படுத்தப்பட வேண்டும், அவர்கள் சமயத்தில் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணியிலே செய்து காட்டினார். அன்றைக்கு ஏசாமி வாழ்ந்த காலத்தில் பார்க்கும் பொழுது பெண்கள் என்பவர்கள் வந்து ஒரு 2ஆம் நிலை 3ஆம் நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். ஒரு ஆண்மகன் தனம் ஜெயிப்பானாம், யூத ஆண்மகன், ஆண்டவரே நான் பெண்ணாய் பரவாமல் இருந்ததற்கும் நாயாக பரவாமல் இருந்ததற்கும் நான் கண்டு செலுத்துகின்றேன். எனவே பெண்கள் என்று தீண்டத்தகாதவர்கள், தீட்டு உள்ளவர்களாக, பெண்களுடைய குழந்தை மதிப்பு என்பது குறைவுள்ள மதிப்பாக நாம் திருமறையில் நாம் பார்க்க முடியும். எனவே இந்த பெண்கள் வழிபாட்டு தளத்திற்குள் நுழைவதற்கு அனுமதி இல்லை, இந்த பெண்கள் வந்து வழிபாட்டு மையத்திற்குள் நுழைவ அனுமதி இல்லை, பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைவதற்கு அனுமதி இல்லை, ஆசாரியர்களாய் ஆவதற்கு அனுமதி இல்லை, பரிசேயர் சதுசேயர்கள் திருச்சபையுடைய எந்த பொறுப்பிலும், சமயத்தினுடைய எந்த பொறுப்பிலும், ஏன் சமயத்தினுடைய வழிபாட்டிலும் இவர்கள் ஈடுபடுவதற்கு எந்த ஒரு அனுமதியும் இல்லாத ஒரு சூழலிலே, அடையாளம் இழந்த ஒரு சூழலிலே ஆண்டவர் பெண்களை அடையாளப்படுத்துகின்றார். அடையாளமற்ற பெண்களுக்கு ஆண்டவர் அடையாளம் கொடுக்கின்றார். ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் அங்கு ஆண்டவர் தேவாலயத்தினுடைய வாசலில் அமர்ந்து கொண்டு காணிக்கை போடுவர்களை பார்க்கின்றார். பணக்காரன் வருகின்றான், காணிக்கை போடுகின்றான். ஒரு ஏழை விதவை வருகின்றாள். இந்த விதவை வந்து அது போட்டது 2 வெள்ளிக்காசு தான் போடுகின்றாள். போட்டுவிட்டு கடந்து சொன்ன ஆண்டவர் வந்து வாலண்டியரா கேட்கிற வாலண்டியர் சொல்றாரு, இந்த பெண் தான் ஆண்டவருக்காக உதாரத்துவமாய் கொடுத்த ஒரு பெண். ஏனென்றால் ஆண்டவர் ஏசாமி சொல்றாரு, மற்றவங்க எல்லாம் இருக்கிறது கொடுத்தாங்க, ஆனால் அந்த பெண் என்பவள் உள்ளதையெல்லாம் கொடுத்து விட்டாள். எனவே இன்னைக்கு நம்ம திருச்சபையில காணிக்கை வாங்கும்போது கூட பாத்தீங்கன்னா யார் அதிகம் கொடுத்தாங்களோ அவங்க பெயரை பைபிள் நம்ம வந்து கோயில்ல வாசிக்கிறோம், யார் அதிகம் கொடுத்தாங்களோ அவங்க பெயரை கல்வெட்டுல பொறிக்கப்படுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறதுல இருந்து கொடுக்கிறது உண்மையான ஈகை அல்ல,
இருப்பதை கொடுப்பதுதான் உண்மையான ஒரு ஆண்டவர் கொடுக்கின்ற காணிக்கை. அதை ஒரு பெண் செய்தார் என்று சொல்லி மறைமுகமாக போட்ட காணிக்கையை மூலமாக ஆண்டவர் அந்த பெண்ணை அடையாளப்படுத்துகின்றார். எதை ஏசாமி சொல்றாரு, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா ஒரு பெண்ணை அடையாளப்படுத்துவதற்காக அந்த பெண் போட்ட 2 வெள்ளிக்காசை அடையாளப்படுத்தி அந்த பெண்ணை அடையாளம் இழந்த அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் அடையாளம் கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். மற்றொரு அடையாளம் இழந்த ஒரு பெண்ணை யாருன்னு பார்த்தீங்கன்னா, விபச்சாரத்தில் மாட்டிய ஒரு பெண். இந்த பெண் கூட சமூகத்திலே அடையாளத்தை இழந்து, யோவான் 8ஆம் அதிகாரத்திலே சமூகத்திலே அடையாளம் இழந்து விபச்சாரி என்ற ஒரு நோக்கோடு கல்லெறிந்து கொள்ளும்படியாக வருகின்றார்கள். இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை, இந்த பெண் ஆண்டவருடைய பாதத்தை பற்றிக் கொள்ளுகின்றார். ஆண்டவர் அந்த அடையாளம் இழந்த பெண்ணுக்கு அடையாளம் கொடுக்கின்றார். அந்த ஆண் மக்களை பார்த்து சொல்லுகின்றார், உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலாவது கல்லெறிய கடவன். எனவே குற்றப்பட்ட அந்த ஒவ்வொரு ஆணும் அங்கிருந்து வந்து செல்லுகின்றார். ஆண்டவர் சொல்லுகின்றார், மகளே, இனி நீ பாவம் செய்யாதே. எனவே அங்கு அடையாளம் மறுக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் அடையாளம் கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். மற்றொரு பெண்ணை நாம் பார்க்கலாம். பெரும்பாலான ஒரு ஸ்திரீ ஆண்டுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகலும் சுகமாகவே என்று சொல்லி வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகின்றாள். ஆண்டவர் நிற்கின்றாள், என்னை தொட்டது யார்? அப்ப நம்ம சீஷர்கள் சொல்றாங்க, என்ன ஆண்டவர் இவ்வளவு நெருக்கடி வருத, உம்மை தொட்டது யார் என்று சொல்லுகிறீர்கள் சொல்லும்போது, இல்லை, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்படுது, நீ தொட்டது யார்? அங்கு அன்றைய சமூகத்திலே ஒரு பெண் என்பவள் ஆண்கள் இருக்கின்ற கூடுகையில் வரக்கூடாது. ஒரு பெண் என்பவள் ஆண்கள் மத்தியிலே நிற்கக்கூடாது. ஒரு பெண் என்பவள் ஆணை தொடக்கூடாது. அது அன்றைய சூழலில் இருந்த கலாச்சார கட்டுப்பாடு. இந்த கலாச்சார கட்டுப்பாடினால் பெண்கள் தங்களுடைய அடையாளத்தை இழந்திருந்தார்கள். ஆண்டவர் அந்த பெண்ணை அடையாளப்படுத்துகின்றார். அந்த பெண்ணை அடையாளப்படுத்தி இந்த பெண்ணுடைய விசுவாசத்தை சகல ஆண்களுக்கு முன்பதாக பாராட்டி, அங்கிருந்த கலாச்சார தடையை, அங்கிருந்த சமுதாய தடையை கடவுள் உடைத்து ஆண்டவர் அடையாளம் இழந்த பெண்ணை அடையாளப்படுத்துகின்றார். எனவே இந்த 3 பெண்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் மாற்றம் பெற்று அடையாளம் இழந்தவர்கள் அடையாளப்படுத்தி, இவர்கள் வாழ்க்கை மாற்றுவது மட்டுமல்ல, இவர்கள் பிற்காலத்திலே மற்றவர்கள் வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரு கருவிகளாக இவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. எனவே முதலாவது இயேசுவின் அணுகுமுறை என்பது ஒரு மற்றவர்களை அடையாளப்படுத்துகின்ற ஒரு அணுகுமுறையாக நாம் பார்க்கலாம். ஏழை விதவி தாயை அடையாளப்படுத்தின ஆண்டவர், 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரியை அடையாளப்படுத்தின ஆண்டவர், விபச்சாரத்தில் மாட்டிய பெண்ணை அடையாளப்படுத்திய ஆண்டவர், இன்றைக்கு அடையாளம் இருந்திருக்கின்ற நம்மையும் ஆண்டவர் அடையாளப்படுத்த சித்தம் உள்ளவராக இருக்கின்றார். நம்முடைய திருப்பனையும் யார் சமூகத்தில் அடையாளம் இழந்து இருக்கின்றார்கள், குறிப்பா எந்த பெண்கள் சமூகத்தில் அடையாளம் இழந்து இருக்கின்றார்களோ அவர்களை முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்றால் அவர்கள் இந்த சமூகத்தை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கருவிகளாக மாறுவார்கள் என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை. இரண்டாவதாக இயேசுவினுடைய அணுகுமுறையை நாம் பார்க்கும் பொழுது பெண்களுடைய வாழ்க்கையிலே மாற்றுருவாக்கத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்து. Jesus not only identified women, he also transformed the life of women. ஆண்டவர் மாற்றத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க முடியும். அன்றைய இயேசு கிறிஸ்து காலத்திலே பார்க்கும் பொழுது அந்த இயேசு பெண்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக சமூக அடிப்படையிலும் சமய அடிப்படையிலும் கலாச்சாரத்தின் அடிப்படையிலும் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். பெண்கள் சொன்னது போல சமய ஆலயத்திற்குள் பெண்கள் நுழைய முடியாது. வழிபாட்டு சம்பந்தப்பட்ட எந்த காலத்திலும் பெண்கள் பங்கு கொள்ள முடியாது. அது மட்டுமல்ல, சமூகத்திலே பார்க்கும்பொழுது அவர்கள் 2ஆம் நிலை குடிமக்கள் தான். அது மட்டுமல்ல, பெண்கள் ஒரு போதைப் பொருளாகவும் பயன்படுத்தப்பட்ட சூழல் அன்றைக்கு நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, கலாச்சார அடிப்படையிலும் பெண்கள் ஒதுக்கப்பட்டிருந்த சூழலை நாம் பார்க்க முடியும். இந்த சூழலிலே ஆண்டவர் பெண்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்று உருவாக்கத்தை உண்டு பண்ணுகின்றார். ஒரு சிறந்த உதாரணத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அது யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வருகின்ற ஒரு சமாரிய பெண்ணை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மாற்றத்தை உண்டு பண்ணி இந்த சமாரிய பெண் ஒரு சமூகத்தை மாற்றுகின்ற ஒரு கருவியாக ஆண்டவரால் மாற்றப்படுகின்றார். பாத்தீங்கன்னா யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வீட்டை நீங்க விரிவா நீங்க வாசித்து பாருங்க. அங்கு ஆண்டவர் சமாரியாவை நோக்கி வருகின்றார். பொதுவாக யூதர்கள் எருசலேமுக்கு செல்லும் பொழுது, அதாவது நார்த்ல இருந்து சவுத்துக்கு செல்லும் பொழுது அவர்கள் சமாரியா வழியாக செல்வதை தவிர்ப்பார்கள், வேறு வழியை தான் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் ஆண்டவர் பர்பஸாக என்ன பண்றாருன்னா சமாரியா வழியை தேர்ந்தெடுக்கின்றார். இந்த பெண்ணோடு பேச வேண்டும் என்பதற்காக சீஷர்கள் அனைவரையும் வெளியே அனுப்பி விடுகின்றார். எனவே இந்த மீட் என்பது பர்சனல் மீட். ஆண்டவருக்கும் சமாரிய பெண்ணுக்குமான ஒரு உரையாடல். இது உரையாடலுக்கான தளத்தை ஆண்டவர் தான் ஏற்படுத்துகின்றார். ஏன்னா சமாரியாவை நோக்கி சென்றதும் ஆண்டவர் தான்.
அந்த சமாரிய பெண் வரும் பொழுது வருகை அறிந்து இந்த ஆண்கள் மற்ற யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோடு வந்து அனைவரையும் அப்புறப்படுத்தி இயேசு கிறிஸ்து தலத்தை அந்த பெண்ணுக்கு உருவாக்கி கொடுக்கின்றார். ஏனென்றால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டு பண்ண அந்த பெண் வருகின்றாள். அப்பொழுது ஆண்டவர் தான் உரையாடலை ஆரம்பிக்கின்றார். பெண்ணே, ஸ்திரீயே, தாகத்துக்கு தண்ணீர் தா. சோ ஆண்டவர் தலத்தை ஆண்டவர் உருவாக்கி உரையாடலையும் ஆண்டவரை ஆரம்பிக்கின்றார். உரையாடல் தொடர்கின்றது. அப்பொழுது பெண் அந்த அப்பீரன்ஸ்ல ஏசாமி அப்பீரன்ஸ்ல பார்த்து விடுகின்றால், நீ யூதனா இருக்க சமாரியா பெண்ணாக என்னிடம் எப்படி தண்ணீர் கேட்க முடியும்? ஏனென்றால் அன்றைக்கு சமாரியர்கள் யூதருக்கு அருவருப்பானவர்கள், தீட்டானவர்கள், தீண்டத்தகாதவர்கள். எனவே அவன் வந்து இன்னைக்கு இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களை போல் அன்றைக்கு இருந்து இந்த சமாரிய மக்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். நீங்க சொன்ன சோ கால்டு லோவர் காஸ்ட், நான் எதுவுமே ஒத்துக்க மாட்டேன். அது அப்பர் கிளாஸ் லோவர் கிளாஸ் இல்ல, சோ கால்டு அப்பர் கிளாஸ் அண்ட் சோ கால்டு லோவர் கிளாஸ் தான். இன்னைக்கு என்ன சொல்லுகின்ற சோ கால்டு என்று சொல்லுகின்ற லோவர் காஸ்ட் என்று மக்களால் சமயத்தால் குத்தப்பட்டிருக்கின்றார்களே, சமூகத்தால் குத்தப்பட்டிருக்கின்றார்களே, அப்படிப்பட்ட மக்கள் போல்தான் சமாரிய மக்கள். எனவே அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை மாற்றத்தை உண்டு பண்ணும்பொழுது முதலாவது அவர் ஜென்ரல் டாக் ஆரம்பிக்கிறார், தாகத்துக்கு தண்ணீர் தான். அப்பொழுது கேட்கின்றார் ஆண்டு, இந்த பெண்ணு கேட்கின்றார், நீ சமாரியன், நான் சமாரியன், நீ யூதன், எப்படி தண்ணீர் கொடுக்க முடியும்? அப்போ ஆண்டு ஸ்லோவா ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்றாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து பர்சனல் லைஃப்ல மெதுவா இன்டர்ஃபியர் பண்றார் ஆண்டவர். ஆமாதான். அப்போ அந்த பெண் சொல்லுகின்றால் தீர்க்கதரிசி என்று சொல்லுகின்றாள். அந்த பெண் சொல்லுகின்றால் ஆண்டவர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கிறார். முதல்ல யூதனாக பார்க்கின்றாள் அந்த பெண். இரண்டாவது அந்த பெண் வந்து தீர்க்கதரிசியாக இயேசுவை பார்க்கின்றாள். மூன்றாவது அந்த பெண் இயேசுவை மேசியாவாக பார்க்கின்றாள். அப்போ கான்வர்சேஷன் வரும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இது வந்தது தனிப்பட்ட உரையாடல் என்று சொல்லி வழிபாட்டுக்கு செல்லுகின்றது. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க எல்லாம் மலையில தான் தொழுது கொள்ளணும்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, காலம் வரும் அப்பொழுது நீங்கள் எல்லா இடத்துலயும் இயேசுவை கடவுளை தொழுது கொள்வீர்கள். ஸோ தண்ணியில் ஆரம்பிச்சு வழிபாட்டில் ஆரம்பிச்சு மூணாவது பர்சனலா போகுது. என்ன பர்சனலா போகுதுன்னா, உன் கணவரை இங்க அழைத்து வா. அப்ப நம்ம சொல்றாங்க, என் கணவன் இல்லை, நீ சொல்வது உண்மைதான், உனக்கு 5 புருஷர்கள் 6 புருஷங்க, இப்ப இருந்து கணவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு டேரா உடைச்ச உடனே அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுகின்றது. அந்த அம்மா கோபப்படலை, ஐயோ என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டாரே சொல்லி அந்த அம்மா வேதனைப்படலை, என்னை அவமானப்படுத்திட்டாரு சொல்லி நம்ம வேதனைப்படுத்தல. நேரடியாக ஆண்டவர் குற்றத்தை சுட்டி காட்டியவுடன் பெண்ணுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுகின்றது. ஊருக்குள் ஓடுகின்றார், வந்திருக்கிறவர் ஒருவர் வந்திருக்கின்றார், என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டார், அவர் மேசியாவா என்று வந்து பாருங்கள் என்று சொல்லி ஓடுகின்றார். எனவே ஓடி மேசியா என்று சொல்லி இயேசுவை முதலாக உலகத்துக்கு அறிவித்த ஒரு பெண் யார் என்றால் அது சமாரிய பெண் தான். எனவே ஆண்டவர் தலத்தை ஏற்படுத்தி உரையாடலை துவக்கி அந்த பெண்ணுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தொட்டு அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி அதற்கு பிற்பாடு இந்த பெண் சமூகத்தை மாற்றுகின்ற கருவியாக, she was the first evangelist. அவள் வந்து ஒரு ஆண்டவருடைய நற்செய்தியாளராக ஆண்டவர் சமாரிய பெண்ணை மாற்றுகின்றார். அதே மாதிரி பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் தான் மகதலேனா மரியாள். இந்த பெண்ணு கூட பார்த்தீங்கன்னா ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு பாவையான பெண்ணாக சித்தரிக்கப்படுகின்றார். 7 பிசாசுகள் வந்து துரத்தப்பட்ட பெண்ணாக இருக்கலாம். எனவே இந்த பெண் வந்து ஆண்டவரால் மாற்றுருவாக்கப்பட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பெண் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஆண்டவரை தரிசிக்கின்ற முதல் பெண்ணாக இந்த பெண்ணா சீசர்கிட்ட போய் சொல்றாங்க. இந்த பெண்ணை தான் ஆண்டவர் ஏசாமி சீசர்கிட்ட போய் நான் உயிர்த்தெழுதலாக என் சீசர்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி ரெசரக்ஷனுக்கு அப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் இவாஞ்சலிஸ்ட் யாருன்னா ஒரு பெண் தான். 2 பேருமே இயேசுவை அறிந்தவர்கள் அல்ல, 2 பேருமே நீதிமான்கள் அல்ல, 2 பேருமே வந்து பாவிகள் தான், 2 பேருமே பாவங்களில் இருந்தவர்கள் தான். இந்த சமாரிய பெண்ணும் மகதலேனா மரியாளும் பாவத்தில் இருந்தவர்களை ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையை மாற்றுருவத்தை உண்டாக்கி இவர்கள் சமூகத்தை சமயத்தை மாற்றுகின்ற ஒரு நற்செய்தி பணியாளராக மாற்றுவதை நாம் பார்க்க முடியும். அன்பான சகோதரரே, இதுக்கெல்லாம் பேசிக் என்ன, ஏசாமியுடைய பாசிட்டிவ் அப்ரோச் தான். அவருடைய அப்ரோச் சூப்பர், சோ பாசிட்டிவ். அது வந்து அடல்ட்ரியில மாட்டின விமன் கிட்டையும் சரி, சமாரியன் விமன்டும் சரி, மகதலேனா மரியாளுக்கு சரி, கானானை பெண்கிட்டும் சரி, வலியோர்ந்த தைலத்தை ஊற்றின பெண்ணிடம் சரி, எல்லார்கிட்டையும் பாசிட்டிவ் அப்ரோச் தான் டிரான்ஸ்ஃபார்ம் தி ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். அன்பான சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் உள்ளங்களை நாம் மற்றொரு உள்ளங்களை மாற்ற முடியும். ஸோ நம்ம கூட பெண்கள்கிட்ட நம்முடைய குருவில் நம்முடைய மனைவியாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளை மகளாக இருக்கலாம், நம்முடைய உடன்பிறந்த சகோதரிகளாக இருக்கலாம், மற்ற உறவு முறையாக இருக்கலாம், யாருக்கெல்லாம் பாசிட்டிவா நம்ம வந்து பேசும்பொழுது அவர்கள் மாற்றப்படுவார்கள். அது மட்டுமல்ல, அவர்களால் சமூகம் மாற்றப்படும் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இரண்டாவது, இயேசுவின் அணுகுமுறை என்பது பெண்ணுடைய வாழ்க்கையிலே மாற்று உருவாக்கத்தை உண்டாக்கிய அணுகுமுறை. இந்த அணுகுமுறையை கடவுள் தெரிந்து கொண்டது. ஒரு பாசிட்டிவ் வேல பெண்களை அப்ரோச் பண்றாரு, மாற்றத்தை உண்டு பண்ணுகின்றார், மாற்றத்தை உண்டு பண்ணுகின்ற கருவிகளாக பெண்களை மாற்றுகின்றார். மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது பெண் முழுமையான விடுதலை கொடுக்கும் ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க முடியும். So Jesus liberates the women.
ஸோ 3 காரியங்கள் நாம் பார்க்கலாம். ஜீசஸ் ஐடென்டிஃபைட் த விமன், ஜீசஸ் transformed the life of the women, and Jesus liberated the life of the women. ஆண்டவர் பெண்களுக்கு ஒரு முழுமையான விடுதலை கொடுக்கின்றார். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 18 வருடமாய் ஒரு கூனையாய் இருக்கின்ற ஒரு பெண். ஒரு யோசித்து பாருங்க, நமக்கு ஒரு இடுப்பு பிடிச்சிச்சுன்னா ரொம்ப லைட்டா பெண்ட் பண்ணா எந்திரிக்க முடியல, கழுத்து பிடினா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு வேதனைப்படுறோம். கழுத்து சுளுக்கிச்சுன்னா நம்மளால திருப்ப முடியல, எவ்வளவு வேதனைப்படுறோம். ஆனா 18 வருஷமா அந்த அம்மா என்ன பண்ண முடியாது, குனிய முடியாதான், சார் நிமிர முடியாதான், குனிந்தே இருக்கின்ற ஒரு பெண். இந்த பெண்ணை ஆண்டவர் பலப்படுத்தி இந்த ஓய்வு நாளில் இன்னும் பாராமல் இந்த பெண்ணுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கின்ற ஆண்டவரை நாம் பார்க்க முடியும். அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகின்றார், இந்த பெண்ணும் ஆபிரகாமுக்கு மகளாய் இருக்கின்றாளே. பொதுவாக ஆபிரகாமுக்கு மகன் தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் சொல்றாரு, திஸ் விமன் a daughter of Abraham. எனவே அங்கு ஒரு பிசிக்கலா அந்த அம்மா கூனியா இருக்கிறாங்க, ஸ்பிரிச்சுவலாவும் அந்த அம்மாவால் ஆண்டவர் தொழுது கொள்ள முடியல. இதனால சமூகத்துல அந்த அம்மாவுக்கு சரியான அந்தஸ்து அங்கீகாரம் இல்லை. இதை ஆண்டவர் உடைத்து 18 வருடமாய் கூனியா இருந்த அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் ஒரு முழுமையான விடுதலை கொடுத்து சமூகத்திலும் சமயத்திலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் அந்த அம்மா தலை நிமிர்ந்து இருக்கும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். ஸோ இதுதான் நம்ம பார்க்கலாம். கானானிய பெண் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது எப்படின்னு கேட்கிறாங்க ஆண்டவர். நாய்க்குட்டினா மற்றவங்களை கானானிய பெண் நாய்க்குட்டின்னு சொல்லலாம் ஆண்டவர். ஆனா என்ன சொல்ல வர்றாருன்னா, இஸ்ரவேல் மக்கள் கானானியர்களை இன்றைக்கு நாய் போல் நடத்தி வந்தார்கள், ஒரு பெண்ணை நாய் போல் நடத்தி வந்தார்கள். அதை சொல்லுகின்றார். அப்ப ஆண்களே, யூத ஆண்களே, நீங்க பெண்களை நாய் மாதிரி ட்ரீட் பண்றீங்க, நீங்க பிற இனத்தவரை நாய் மாதிரி ட்ரீட் பண்றீங்க. அதனாலதான் நான் சொல்றேன். ஆனா இப்போ நான் சொல்றேன், நாய்க்குட்டின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு உதவி செய்யாம இல்லை, அந்த பெண்ணுக்கு உதவி செய்து அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை உயர்த்தி அந்த பெண்ணுக்கு ஒரு முழுமையான விடுதலை கொடுக்கின்றார். ஸோ யாரெல்லாம் இயேசுவை தேடி வந்தார்களோ ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆண்டவர் ஒரு முழுமையான விடுதலை கொடுத்து, நான் ஒரு சமூக ஒரு ஒரு உடல் சார்ந்த விடுதலை மட்டுமல்ல, அந்த விடுதலை சமூகம் சார்ந்த விடுதலை உள்ளடங்கி இருக்கின்றது. அந்த விடுதலையிலே சமயம் சார்ந்த விடுதலை உள்ளடங்கி உள்ளது. அந்த விடுதலையிலே பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய விடுதலை உள்ளடங்கி. ஸோ there's a holistic liberation. So Jesus liberation is not something some part, ஏதோ ஒரு பிசிக்கலா மட்டும் கடவுள் லிபரேட் பண்றவர் அல்ல. something is a holistic liberation. ஆண்டவர் கொடுக்கின்ற விடுதலை என்பது ஒரு முழுமையான விடுதலை. அந்த விடுதலை பெண்களுக்கு கொடுத்து அவருடைய வாழ்க்கையை மாற்றத்தை உண்டு பண்ணி அவர்கள் மற்றவருடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற பெண்களாக மாற்றுவதை நாம் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அன்பான இதை கேட்டுக்கொண்ட அன்பான சகோதரியே, 3 விதமான இயேசு அணுகுமுறையை நாம் பார்க்கலாம். முதலாவது நாம் பார்த்தோம், ஜீசஸ் ஐடென்டிஃபை த விமன், அடையாளம் இல்லாத பெண்களை அடையாளப்படுத்தின இயேசு கிறிஸ்து. இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், ஜீசஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தி விமன், மாற்றுருவாக்கம் செய்த இயேசு கிறிஸ்து. பெண்களுடைய வாழ்க்கையிலே மாற்றுருவாக்கம் செய்த இயேசு கிறிஸ்து மாற்றுருவாக்கம் செய்து மாற்றுருவாக்க பணியை அவர் கையில் ஒப்பு கொடுத்தார். மூன்றாவதாக நாம் பார்த்தோம், ஜீசஸ் லிபரேட்ஸ் தி விமன், ஆண்டவர் பெண்களுக்கு ஒரு முழுமையான விடுதலை, ஹோலிஸ்டிக் லிபரேஷன். இந்த அணுகுமுறை நாமும் கடைபிடிப்போம், நாமும் வாழ்க்கை மாற்றத்தை உண்டு பண்ணுவோம். அவர்கள் சமூகத்திலே மாற்றங்களை உண்டு பண்ணுகிற கருவிகளாய் இருக்க நம்மை நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இது கொடுத்த அருமையான இந்த காலை வேலைக்காம கண்டு செலுத்துகின்றோம். உங்களுடைய அணுகுமுறை நாங்கள் பார்த்தோம் அப்பா. உங்களுடைய அணுகுமுறை எங்களுடைய வாழ்க்கையை கடைபிடிக்க எங்களை அர்ப்பணிக்கின்றோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசு மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த அருமையான அந்த மனமகிழ்ச்சியான அந்த காலை வேலைக்கு கண்டு சுத்திக்கின்றோம். காலை நம்முடைய கிருபைகள் புதுதாக இருப்பதற்காக எங்களை பலப்படுத்தி வருகிற அன்பின் கிருபை கண்டு சுத்திக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே சமூக வலைதளத்தின் மூலமாக இணைந்ததற்காக நாம் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து பங்கு பெற்ற ஒவ்வொரு மக்களையுமே ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. வருத்தத்தோடு பாரத்தோடு உடைக்கப்பட்ட இதயத்தோடு ஆண்டவரே, இந்த வழிபாட்டில் பங்கு பெற்ற ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டு மாற்றும்படியாக கேட்கின்றோம். சமாதானத்துக்கு ஐங்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் ஆண்டவர் நீர் உடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக. வியாதியாய் சுகீனமாக இருக்கின்ற பிள்ளைகளுடைய வியாதியும் சுகவீனத்தையும் ஆண்டவர் நீக்கும்படியாக கேட்கின்றோம். குறிப்பாக அருமையான செக்ஷனுக்காக வருகின்றோம். அப்பா திரு ஜாக்கப் அவர்களுக்காக வருகின்றோம். அந்த கொரோனா படிதிலிருந்து உடைய மகனுக்கு பரிபூரண விடுதலை தேவன் கொடுக்கும்படியாக கேட்கின்றோம். இன்னும் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இறங்கி அப்பா உடைய பரிபூரண சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுக்கும்படியாக கேட்கின்றோம். திருச்சபைக்காக, செயலருக்காக, பொருளருக்காக, மிஷனரிக்காக, கமிட்டி மெம்பர்ஸ்க்காக, ஆலய பணியாளருக்காக, தோட்டக்காரருக்காக, எங்களுடைய பேராயத்துக்காக, சிலருக்காக சொல்லிக்கின்றோம். ஒவ்வொரு மன ஆஸ்வதிக்கிறார். உண்மை போல் அப்பா நாங்கள் வாழ்க்கையிலே அப்பா மற்றவர்களை அடையாளப்படுத்த, மற்றொரு வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வர, எல்லாவற்றுக்கும் மேலே ஆண்டவரே மற்றொரு வாழ்க்கையை முழுமையான விடுதலை கொடுக்க அப்படிப்பட்ட கருவிகளை மாற்றும்படியாக எங்களை உங்களுக்கு அர்ப்பணிக்கின்றோம். ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் வாழ்க்கையை கொடுப்பீராக. சகல துதி கனமகளும் மக்கள் செலுத்துகின்றோம். இயேசு மூலமாய் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். பரமலக்கர் எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராட்சியம் வருவதாக, முடிச்சுத்த மறுமணத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள பத்தங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு குற்றமாய் குற்றம் சொல்லுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் மிச்சத்துக்குள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று நிற்கும் விடவைகளே, ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, தூயாவின் ஐக்கியம் கொண்டு வாழும் நம்மளோட இந்த நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவின் கர்த்தரை தோத்தரி, என் முழுவதுமே பிரசுநாமத்தை தோத்தரி, என் ஆத்துமாவின் கர்த்தரை தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you.